வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்கீரை வாழைப்பூ கூட்டு தாங்க. ரெண்டும் சேர்த்து கிராமத்து ஸ்டைலில் கூட்டு பண்ண போகிறோம் பருப்பு போட்டு. அதுக்கு தேவை ஒரு சின்ன வாழைப்பூ பொடியாக இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் போட்டிருக்குங்க. உப்பு போட்டு கலர் மாறிடும், கருப்பாயிடும்ன்றதுக்காக. இது ஒரு 1/4 கட்டு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உருவி. ஒரு 150 கிராம் சிறுபருப்பு, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பத்தை 5 பத்தை தேங்காய் தாங்க இது. கொஞ்சமாக 2 வெங்காயம் பெரிய சைஸு, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. வாழைப்பூ எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதில் இருக்கிறத எடுத்துடணுங்க. இந்த தொப்பை இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை அரியணும். நான் அரிஞ்சு அரிசி கழுவின தண்ணியில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், இது ரெண்டும் எடுத்துகிட்டு தான் அந்த வாழைப்பூவை யூஸ் பண்ணணுங்க. இது ரெண்டும் சேர்த்து சமைக்கக்கூடாதுங்க. இது மாதிரி எடுத்து பொடியாக அரிஞ்சு கட் பண்ணி தான் நான் இந்த அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கூட்டு, கிராமத்தில் பண்ணுறது. எப்படி பண்ணலான்னு வீடியோ பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் சிறுபருப்பை இந்த மண் சட்டியில் போட்டு கழுவி எடுத்து வச்சிடுறேங்க. தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டால் போதுங்க. இதை பருப்பு தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியிலே நம்ம அந்த வாழைத்தண்டும் முருங்கைக்கீரையும் போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பருப்பு மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க இது வெந்துட்டா பார்க்கலாங்க. பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சிங்க. இது ஒன்றாவும் போட்டு செய்யலாங்க, கீரையும் அந்த வாழைப்பூவும். இது அப்படியே குழஞ்சிடும். அதனால் இந்த தண்ணியை வெடிச்சிட்டு நம்ம பருப்பு எடுத்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த வாழைப்பூ பாருங்கள், அரிசி கழுவின தண்ணியில் போட்டிருந்தேன். திருப்பி அதுலேருந்து எடுத்து நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு வாஷ் பண்ணிடலாங்க. வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் இந்த பூவை போட்டுடலாங்க. இதாக கூட இந்த முருங்கைக்கீரையும் போட்டுடலாங்க. ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பெல்லாம் ஊற்றி இந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேக. மஞ்சத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுடலாங்க. இது நல்லா வேகணுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். அப்புறம் பார்க்கலாங்க. அது போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்க, நல்லா வெந்துடுச்சிங்க. அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. பாருங்கள், இது இந்த தண்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தா மசிஞ்சிச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், அதுதான் மசிஞ்சிருக்கு பாருங்கள். அதான் வாழைத்தண்டு வெந்துச்சுன்னு அர்த்தங்க. வாழைப்பூ வெந்துச்சுன்னு அர்த்தம். வாழைப்பூ முருங்கைக்கீரையும் போட்டு நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசி பருப்பு போட்டுடலாங்க. இந்த கூட்டு வாழைப்பூவும் முருங்கைக்கீரை கூட்டு நல்லா இருக்குங்க. அது பருப்பாக கூட வேக வச்சா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும், துவர்ப்பு அதிகமாகிடணும். நம்ம கடைசியில் பருப்பு போடுறோங்க. பருப்பாக கூட வேக வச்சு பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணலாம். பருப்பு கொஞ்சம் 3/4 பாகம் வந்தோடனே அந்த பூவும் முருங்கைக்கீரையை போட்டு தாளிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம தாளிக்கணுங்க. வாங்க தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஒரு 50 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு போட்டு வச்சு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாங்க. அதெல்லாம் கூடவே கீழே வச்சுட்டு அது பச்சை மிளகா போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. இதில் ஒரு சின்ன வாழைப்பூ, 150 கிராம் சிறுபருப்பு, ஒரு 1/4 கட்டு முருங்கைக்கீரை தாங்க சொன்னது, 2 கைப்பிடி அளவு. இதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி அழகாக நல்லா கூட்டு பண்ணிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கிடலாங்க. இப்போ இது தாளிப்பு அந்த சட்டியில் கொட்டிடுறாங்க. அந்த தாளிப்பை ஒரு 5 நிமிஷம் ஒரு சூடு ஏறி கொதி வந்தால் நம்ம அதை தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இதில் போட்டு இறக்கிடலாங்க. வாழைப்பூ முருங்கைக்கீரை கூட்டு ரெடிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்லாம், சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூடயே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வாழைப்பூ, இந்த பருப்பு, இந்த கீரை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. தாளித்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, கொதி வந்துச்சு.
இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் விழுத நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. பூ போல் இல்லை, நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 4 பாத தேங்காய் தாங்க, ரொம்ப இல்லை. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாங்க கொஞ்ச நேரத்தில். முருங்கைக்கீரை வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கணுனாலும் இறக்கலாம். இன்னும் கட்டியாக வேணும் சைட் டிஷ் மாதிரி வச்சு கடிச்சிக்கிறதுக்கு, இல்லை சாதத்தில் போட்டு பசையணுன்னா இன்னும் கட்டியாக வேணுன்றவங்க கட்டியாக கூட இன்னும் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா கூட இறக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டிஷ்ஷு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவில் பரிமாறுறாங்க. அதை வாழைப்பூவோட அந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.